இதில் என்ன போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் எபிசோட் 3 தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. எஸ் இப்போ விஆர் வாங்கிட்டோமா. எஸ் இப்போ விலை ஜாஸ்தி பண்ணிட்டோம் அந்த கம்ப்யூட்டருக்கு. இன்னும் விலை ஜாஸ்தி பண்ணலாம். வேணாம் நார்மலாகவே இருக்கட்டும். நம்ம பிச்சைக்கார பசங்க வரமாட்டானுங்க. நம்மளுக்கும் லாபம் கம்மியாக தான் ஜாஸ்தி படுத்திடலாம். சீப்பாக சும்மா வச்சு பார்ப்போம் சீப்பாக. ஓகே, இப்போ சாரே காசு தாங்கோ. எஸ் இப்போ கம்ப்யூட்டர் எக்ஸ்பென்சிவ். இப்போ கடை சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளூ கலரில் மாற்றிருக்கோம். பெயிண்ட்டு எப்படி இருக்குது காய்ஸ்? கடை $96 தான் இருக்குது. துட்டு கம்மியாக வருது. ஆமாம், இன்னும் நிறைய இருக்குது. அழுக்கு வேறு, இது வேறு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குதுடா. இது ஒரு இடடா, இதுக்கு ஒரு ஆள் போட்டால் இருக்கும். ஓகே, குப்பை அடப்பாய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்களா? இப்படி குப்பை போட்டு வச்சுருக்கீங்களேடா, என்னடா இது? சேர்த்து சகலியமாக கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்போ குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்புறமா இப்போ அந்த க்ளோஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஓப்பன் பண்ணிட்டு என்ன ஃப்ளோர்ஸ் அப்டேட் பண்ணலாம். செவரு கஸ்டமைசேஷன் பண்ணுறோம். இன்னொரு கஸ்டமர் என்ன ஆடுறாங்களோ அந்த கிளியர். அப்புறம் ஆர்கேட் மிஷின் ஆடுறாங்களா. இப்போ மாப் போட்டு தோட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். தோட்டு தான். எஸ், இப்போ இங்கேயும் இங்கேயும் இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டோம். இதையும் க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா தர தரலான்னு இருக்கிறேன். ஃப்ளோர்ஸ். ஆமாம், ஃப்ளோர்ஸ் என்ன ரூஃபிங்ஸ், சீலிங் அப்புறமா பார்த்துக்கலாம். கஸ்டமர் காசு கொடுத்தேன். காசு கொடுக்காம ஒன்றா சோத்துக்கு லாட்ரி அடிக்கணும். ஆமாம், அதனால் இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்போ அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ நாட் இன்டர்நெட் கஃபே பட் நோ கேம்ஸ். ஐ வாண்ட் அ கேமே இல்லை. அந்த போய் கேம்ஸையும் வாங்கணும். இது இப்போ ரேட்டிங் பார்க்கறதுக்கு கடுப்பாக இருக்குது. சிபியூ எல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஏசி கூலாக இருக்கணும், குழுன்னு இருக்கணும். ஃபேன் வாங்கிக்கணும் கஸ்டமருக்கு. இப்போ பவர் கட் ஆகிடுச்சு. என்னடா இது? இப்போ பவர் கட் ஆகிடுச்சு. மறுபடியும் கரண்ட்டு புக் பண்ணிட்டு இப்போ ஏதோ கம்ப்யூட்டர் கேஸ் வாங்கலான்னு நினைக்கிறேன். பவர் சிபி இது ஆகிட்டே இருக்குது. ஓகே, கேமிங் பிசி செட்டப் பண்ணலான்னு இருக்கிறேன். பிளாக் கம்ப்யூட்டர் கேஸ் விஆர் இருக்காமா பெருசாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு சிபி டீ பிடிச்சிச்சு. அதை போய் மயக்கம் போட்டு இப்போ கஸ்டமர் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப அழுக்காக இருக்குதுப்பா. இதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்குது கழுவுறது. ஆமாம், அப்புறமா ஒரு ரிக்வஸ்ட் வந்தது. என்னப்பா ரிக்வஸ்ட்டு? கம்ப்யூட்டரா? ஓகே, இப்போ கடை அந்த மாதிரி ஒரு சில அப்கிரேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கிரேட் ப்ளேஸ், டிஸ்கஸிங் ப்ளேஸ் அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது. நேடா நீ என்ன பொழப்புடா இது? ஓகே, இப்போ ரிக்வஸ்ட் என்ன ரிக்வஸ்ட் தந்துருக்காங்க? கம்ப்யூட்டரா? அதை பவி. எஸ், இப்போ ரிக்வஸ்ட் அப்ரூவ் கொடுத்தாச்சு. இப்போ விஆர் 3 இது இருக்குது. 2 பேர் யூஸ் பண்ணுறாங்க. யாருக்கு கம்ப்யூட்டர் செட்டப் கேமிங் பிசி எக்ஸ்பென்சிவ், இன்னும் ஜாஸ்தி போகிற எக்ஸ்பென்சிவாக வச்சாலாம் அப்புறம் நம்மளால் சம்பாதிக்க முடியும். விஆர் கஸ்டமர் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு பண்ண முடியாது. இப்போ கார்டு வாங்கிக்கலாம். கார்டு ஹையர் பண்ணி வேலைக்கு வச்சுக்கலாம். கார்டு ஆல்ரெடி நம்ம வேலைக்கு வச்சுருக்கோம். பவுன்சர் வேலைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா துட்டு கட்டாமல் ஓடுறானுங்க அந்த கஸ்டமர்ஸுங்க. சரி, ஒன்றையும் செத்தான்டா. போன வாட்டி என் கடையில் எவ்வளோ தைரியம்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிருப்பேன். அந்த பயம் இருக்கட்டும். ஓகே, இப்போ கடையை இப்போ பவுன்சர் இருக்காங்க. அப்புறம் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ கடையை சாத்திடலாம். ஏன்னா சாட்ட வேணாம். இப்போ வருதா காசு? எவனா துட்டை கட்டாமல் போங்கடா. $700 தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது. செத்தான்டா அவன். வாடிக்காரை காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல. வாடிக்கார் வாங்கணுமே அவசியம் இல்லை. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு சேரில் உட்காந்துச்சா. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ரிக்வெஸ்ட் இருக்குது. கம்ப்யூட்டராக விஆர்
இப்போ வந்து கம்ப்யூட்டர் இதை டேப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கிரேட் ப்ளஸ் ரேட்டிங் மக்களே வந்துருக்கு. இப்போ வந்து கடை திறந்தாச்சு. இப்போது ட்ரம்புஜி வந்துருக்காரு. வாங்க சார் வாங்க சார். இப்போ நம்ம வந்து பிசி வாங்கியிருக்கோம். அந்த பிசி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்குது ஆசை. என்னத்த சொல்ல அந்த பையன் இருக்குது வித்தவுட்டில் போறியா செத்தான். எஸ் நம்ம ஜிம் பாடி கலெக்ட் பண்ணிட்டாரு. எஸ் இப்போ வந்து நம்ம சீப்பாக கூட கட்டுறது கூட இது பண்ண மாட்டேறாங்க. சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க வாங்க காசு தாங்க சார். எஸ் இன்னும் ஜாஸ்தி பட்டினாதான் உண்டு கடையை. விலையை ஜாஸ்தி பட்டினாதான் உண்டு. டிப் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த திருது பையன் வந்து எட்டி பார்க்குறான். அவன் பரவாயில்ல சுற்று. அந்த பயம் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த வைரஸ் இருக்குது போல கம்ப்யூட்டரில். வைரஸ் ஸ்கேனெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கஸ்டமர் சாரில் இப்போ வந்து அந்த விளம்பரம் பார்த்துட்டு இது பண்ணி அமௌண்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து சும்மா ஆட் வருதுப்பான். என்னடா இது கஸ்டமர் ரிக்வஸ்ட் தான் சும்மா செக் பண்ணேன். ரிக்வஸ்ட் எதுவும் வரல. ஓகே இப்போ வந்து ஏசி வச்சுருக்கோமா. ஏசி புழுக்கமாக இருக்கும் கஸ்டமருக்கு. ஆமாம் ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கலாம். அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஏன்னா புது கஸ்டமர்ஸ்லாம் குழுன்னு இருப்பாங்க. அப்போலாம் டெம்பரேச்சரும் குழுன்னு இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து என்ன பண்ண போகிறோம். எதுவும் பண்ண போகிறதில்ல. சும்மா கம்ப்யூட்டர்லேயே இது பண்ணுறோம். ஓகே இப்போ வந்து இந்த திட்டப்பையன் வந்துகிட்டே இருக்கான். என்ன பண்ணலாம் இந்த கம்ப்யூட்டர் சார். கம்ப்யூட்டரில் பண்ணுறதுக்கு வேலைகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து ஏதாச்சும் பார்க்கலான்னு நினைக்கிறேன். வைரஸ் ஸ்கேன் பண்ணலாம். 3 கம்ப்யூட்டர் இருக்குது. அது அப்புறமா பண்ணிக்கலாம். வைரஸ் ஸ்கேன்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். நம்ம வந்து இவன் செத்தான்டா ஆசீர்வாதம் போட்டுக்கலாம். யூஸ் இப்போ வந்து சில பல பொருட்கள் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பசி எடுக்க சாப்பாடு சாப்பிட்றலாம். சாப்பிட்றா ஆட்டாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சு. தரும அடிப்பான் அந்த பொம்பளைக்கு. காசு பவர் கட் ஆயிடுச்சு. அவனவனா பவர் கட் ஆகிடுப்பான். என்னடா இது ஒரு கடையை நடத்தவும் விட மாட்டானுங்க. சரி வேலை பண்ணுறதுக்கு மாட்டோம். அவனுங்க கரண்ட்டை ஆன் பண்ணுறான். இப்போ வந்து கரண்ட் ஆன் ஏசிக்கு வந்து கம்ப்யூட்டர் மறுபடி பவர் கட் ஆயிடுச்சுயா. ஏசிக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்துட்டு வித்தவுட்டில் ஓடுற மாதிரி தெரியுது. ஆர்கேட் மிஷினாப்பா ரொம்ப குப்பையாக இருக்கும் செட்டப்பு. சேர் வந்து எக்ஸ்டென்ஷன் மாற்றலாம். அப்புறமா எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரில் போய் அந்த இன்னொரு பிசிக்கு செட்டப் வாங்கிடலாம். டாய்லெட்லாம் நம்ம அப்புறமா செட்டப் பண்ணிக்கலாம். அப்போ தான் கப்பூசம் அப்புறம் டாய்லெட் செட்டப் பண்ணாதான் கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சன் வாங்கிலாம் அனுப்புகிறேன். ஓகே கிச்சனுக்கும் தொத்து இல்லை. இப்போ வந்து கஸ்டமர் ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ வந்து கஸ்டமர் ஒருத்தர் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுற வேண்டியதான். க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு குப்பையாக இருக்குது. மிஷின் அப்ளை வாங்கினா இருக்கும். ஓகே எம்ப்ளாயில் வந்து கார்டு க்ளீனர் வாங்கிடலான்னு நினைக்கிறேன். பவுன்சரு க்ளீனர் மிஷின் வாங்கிட்டோம். இப்போ வந்து அப்போனா ஈஸியாக வந்து இப்போ வந்து அந்த திட்டு பையன் போகிறான். இப்போ வந்து 739 இருக்குது. இப்போ வந்து கஸ்டமர் கிட்ட அந்த ரோபோவும் வேலை செய்யுது. இப்போ தான் நல்லா இருக்குது. இப்போ தான் இந்த ரோபோ சுத்தம் படுத்துறது பெஸ்ட்டாக. சரி இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்த பாவி என்னடா இது விளம்பரமாக வருதா. சரி ஓகே இப்போ வந்து கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துச்சு. வேறு கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. இப்போ வந்து கிரேட்டு ப்ளேஸு 3 ஸ்டார் ரேட்டிங் தான் வந்துருக்கு. யாருமே 5 ஸ்டார் ரேட்டிங் தர மாட்டாங்கப்பா. ஆர்கேட் மிஷின்லாம் இருக்கப்போ வந்து கடையை சாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். மேடம் வாங்க மேடம் போங்க மேடம் கடை க்ளோஸு. இப்போ வந்து டிப் பாக்ஸு பவர் சப்ளை ஆஃப் பண்ண வேணாம் விடு. இப்போ வந்து ஆடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கடையை க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். கடை க்ளோஸ் பண்ணியாச்சு. தெர்மோமீட்டர் எடுத்துட்டு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது 840 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது டெம்பரேச்சரு. இப்போ வந்து இப்போ வந்து 24 டிகிரி செல்சியஸ் வார்மாக இருக்குது. இதமான டெம்பரேச்சர்லாம் இருக்குது கடை வந்து. இப்போ வந்து கடையை திறக்க வேண்டியது தான். இப்போ கடையை வந்து ஓப்பன் த ஷட்டர் க்ளோஸ் த ஷட்டர்.
க்ளோஸ் பண்ணி நம்ம உள்ளே இருக்கலாம். அதுக்குமே நம்ம ரிசர்வ் பண்ண மாட்டோம். பவர் சப்ளை கரண்ட் ஆஃப் பண்ண மாட்டோம். ஏன்னா துட்டு கட்ட வேண்டியது இருக்கும் இல்லையா, கரண்ட்டு பில்லு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஏசியும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ ஏசி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஏசி ஆஃப் பண்ணிட்டு இப்போ வாட்சிங் த வீடியோ காய்.